நம்ம இன்னைக்கு பார்க்க போறது என்ன அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸோட சம் செக்ஷன்ஸ் சால்வ் பண்றேன். லைக் செக்ஷன் வைஸ் போவோம், செக்ஷன் ஏ, செக்ஷன் பி, செக்ஷன் சி அப்படின்ட்டு. பட் அதுக்கு முன்னாடி உங்கள்ட்ட நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இப்போ இது வந்து CUET 2024ஓட மேக்ஸ் பேப்பர், ஓகேவா? ஸோ எப்படி இருக்கும் அப்படிங்கன்னா, இங்க வந்து என்ன எக்ஸாம் பேப்பர் என்ன மீடியம்ல இருக்கு, டெக்ஸ்ட் புக்லெட் கோட் என்ன, ஏவா பியா சியா அப்படின்னு பார்ப்பாங்க, அப்படின்னு இருக்கும். அண்ட் உங்களுக்கு எவ்வளவு நிமிஷம் வந்து அலாட் பண்ணியிருக்காங்க, எவ்வளவு டைம்குள்ளார நீங்க முடிக்கணும், டோட்டல் மார்க்ஸ் எவ்வளோ, நெகட்டிவ் மார்க்கிங் இருக்கா, இது எல்லாமே வந்து நீங்க பார்க்கணும். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பேஜ், அதாவது வழிமுறைகள்னு இருக்கு. இந்த ஒரு எந்த எக்ஸாம்க்கா இருந்தாலுமே என்னென்ன முக்கியமா நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கணுங்கிறது இருக்கு. லைக் ஒரு செக்ஷன் இருக்கு அப்படின்னா, ஒரு பிரிவு இருக்கு அப்படின்னா, அதுல எவ்வளவு பிரிவு இருக்கு, ஒவ்வொரு பிரிவுலயும் எவ்வளவு கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படிங்கறதையும் பார்க்கணும். அண்ட் அதே மாதிரி இப்போ OMR ஷீட் இருக்கு அப்படின்னா, OMR ஷீட் ஃபில் பண்றதும் பார்த்து ஃபில் பண்ணணும். அண்ட் அந்த சர்க்கிள் இருக்கும் இல்லையா, OMR ஷீட்ல 4 சர்க்கிள் ஆப்ஷன்ஸ்க்கு இருக்கும். ஸோ அந்த சர்க்கிளை வந்து நீங்க கண்டிப்பா ஃபுல்லா ஃபில் பண்ணி ஆகணும். இல்ல இந்த மாதிரி வெளியில வர்றது, இல்ல ஹாஃப் ஷேட் பண்றது, இதெல்லாம் நீங்க கொஞ்சம் தவிர்க்கணும். ஏன்னா அது நீங்க தப்பா பண்ணிட்டீங்க அப்படின்னா அது எடுத்துக்காது, ஓகேவா? அதே மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பேஜ படிக்கணும். ப்ராப்பர் கொஸ்டினை ப்ராப்பரா படிச்சுட்டு எந்த விடை சரியா இருக்கும் ஓரளவுக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கேத்த மாதிரி நீங்க ஆன்சர் பண்ணணும். முக்கியமா இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லயுமே, அதாவது நுழைவுத் தேர்வுலையுமே நீங்க கடைபிடிக்க வேண்டியது என்னன்னா, டைம் மேனேஜ்மெண்ட். 60 மினிட்ஸ் கொடுத்துருக்காங்க, 60 நிமிஷம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா உங்களால மேக்சிமமா எவ்வளவு நம்பர்ஸ், எவ்வளவு கொஸ்டின்ஸ் கொடுக்க முடியும், எவ்வளவு கொஸ்டின்ஸ் இது பண்ண முடியும் அப்படிங்கறத நீங்க பார்க்கணும், ஓகேவா? சோ இப்ப நம்ம இன்னைக்கு பார்க்க போறது வந்து செக்ஷன் 3, செக்ஷன் ஏ. செக்ஷன் ஏல ஆல்மோஸ்ட் ஒரு 15 கொஸ்டின்ஸ் இருக்கு. செக்ஷன் பில கொஞ்சம் கொஸ்டின்ஸ் இருக்கு. இப்போ உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் பேஜ், இந்த பேஜ்ல வந்து செக்ஷன் ஏ வந்து இங்கிலீஷ்ல கொடுத்துருக்காங்க. செகண்ட் அடுத்த பேஜ்ல வந்து செக்ஷன் ஏவை வந்து தமிழ்ல கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு எந்த லாங்குவேஜ்ல வேணுமோ, எந்த மொழியில உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கோ அதை நீங்க தேர்ந்தெடுத்து எழுதணும், ஓகேவா? ஆனா எப்போதுமே ஒரு கொஸ்டினை பாக்குறோம் அப்படின்னா ரொம்ப முக்கியமானது அந்த கொஸ்டினை ஃபர்ஸ்ட் படிச்சு ஒரு வாட்டி இல்ல 2 வாட்டி படிச்சு நீங்க வந்து அதை புரிஞ்சுக்கணும். உடனே எடுத்த உடனே சால்வ் பண்றதுங்கிறது நீங்க நிறைய பிராக்டிஸ் பண்ணி தான் அதை சால்வ் பண்ணணும், ஓகேவா? எடுத்த உடனே எல்லாம் அதை சால்வ் பண்ணிடக்கூடாது. சோ இந்த எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ணணும், இல்ல ஏதாவது நுழைவுத் தேர்வுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும்னா நீங்க நிறைய சம்ஸ் போட்டு பார்த்துட்டே இருக்கணும். அப்பதான் ஒரு கொஸ்டின்ல கேக்குறப்போ நீங்க சால்வ் பண்ணிட்டு அந்த ஆன்சர் கார்லேட் பண்ண முடியுதா அப்படிங்கிறது தெரியும். நீங்க ஃபர்ஸ்ட் போட்டு பார்க்கல, இல்ல இந்த சம் எப்படி போடுறதுன்னு தெரியல அப்படின்னா சில கொஸ்டின்ஸ் எல்லாம் நீங்க அட்டென்ட் பண்ணாம வந்துடலாம். நெகட்டிவ் மார்க்கிங், அதாவது ஒரு கொஸ்டின், ஒரு கேள்வி தப்பு அப்படின்னா அதுக்கு மார்க் மைனஸ் பண்றாங்களா அப்படிங்கறத ஒவ்வொரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லயும் சொல்லியிருப்பாங்க. சோ அதையும் நீங்க படிச்சுக்கோங்க. எவ்வளவு மார்க் கம்மி பண்றாங்க, மார்க் கம்மி பண்றாங்களா அப்படிங்கறது எல்லாமே, ஓகேவா? சோ இப்ப ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு போலாம். செக்ஷன் ஏல செக்ஷன் ஏ வந்து if A and B are symmetric matrices of same order then AB minus BA is அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது so the first question, A and B are symmetric matrices of the same order then AB minus BA அப்படின்னா என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ தமிழ்ல என்னன்னா, A மற்றும் B ஒரே வரிசையின் சமச்சீர் அணிகள் என்றால், ஒரே வரிசையின் சமச்சீர் அணிகள்னா நான் என்ன சொல்லியிருக்கேன்? இப்போ A வந்து 2 into 2
அப்படின்னா பியும் 2 into 2ன்னு இருக்கும். ஸோ ஆஃப் த சேம் ஆர்டர், ஒரே வரிசையின் சமச்சீர் அணி. ஸோ இப்ப அவங்க என்ன ஏதுன்னு கொடுக்கல, ஆனா என்ன கேட்டிருக்காங்கன்னா ஏபி மைனஸ் பிஏ அப்படின்னா என்னன்னு கேட்டிருக்காங்க. சமச்சீர் அணி, இன்னொன்னு வந்து பூஜ்ய அணி. சமச்சீர் அணினா என்ன? சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ். பூஜ்ய அணினா என்ன? ஜீரோ மேட்ரிக்ஸ். வளைவு சமச்சீர் அணி அப்படின்னா ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ். அடையாள அணினா ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ். சோ நம்மளுக்கு என்ன தெரியும்? A டிரான்ஸ்போஸ் இஸ் ஈக்குவல் டு A அப்படின்னா நம்ம சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ்ன்னு சொல்லுவோம். இதே வந்து A டிரான்ஸ்போஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் A அப்படின்னா நம்ம ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ்ன்னு சொல்றோம். ஓகேவா? சோ அப்ப என்ன ஆகுது அப்படின்னா ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் நம்ம பார்த்திருப்போம் இல்லையா? அதுல என்ன ஆகும் அப்படின்னா AB மைனஸ் BA அப்படின்ற ஒரு ஃபார்முலா இருக்கும். இது வந்து கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் சிமெட்ரிக் மேட்ரிசஸ். ஓகேவா? ஆர் ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிசஸ் அப்படின்னா நம்ம ஸ்கியூ சிமெட்ரிக், அதாவது இந்த ப்ராப்பர்ட்டி படி பார்த்தோம்னா ஏபி மைனஸ் பிஏங்கிறது வளைவு சமச்சீர் அணி, ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிசஸ். ஸோ இப்ப என்ன பண்ணுவீங்க? ஃபர்ஸ்ட் ஆப்ஷனுக்கு மூணாவது சர்க்கிள்ல ஷேட் பண்ணுவீங்க. ஓகேவா? ஸோ இப்படிதான் ஒவ்வொரு கொஸ்டினையும் அட்டென்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து 7 என்பது A என்பது வரிசை 4 மற்றும் அதோட டிட்டர்மினன்ட் வந்து 4. இப்போ இது வந்து சதுர அணி. சதுர அணினா என்ன? ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் என்றால் டிட்டர்மினன்ட் ஆஃப் 2A என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ என்ன கேட்டிருக்காங்க? A வந்து ஒரு 4 into 4 ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் சொல்லியிருக்காங்க. ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்னா சதுர அணி. சோ வரிசை 4 அப்படின்னா அதோட ஆர்டர் 4. சோ ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் 4 அப்படின்னா A வந்து 4 into 4 மேட்ரிக்ஸ், அதோட டிட்டர்மினன்ட் வந்து 4 அப்படின்னு போட்டிருக்காங்க. ஓகேவா? இப்ப நம்மளுக்கு தேவைப்படுறது என்ன? டிட்டர்மினன்ட் ஆஃப் 2A அப்படிங்கிறது தான். சோ இப்ப நம்மளுக்கு என்ன தெரியும்? நம்ம டிட்டர்மினன்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் டிட்டர்மினன்ட்ஸ் நிறைய பார்த்திருப்போம் இல்லையா? அதுல டிட்டர்மினன்ட் ஆஃப் KA இஸ் ஈக்குவல் டு K பவர் n இன்டு டிட்டர்மினன்ட் A அப்படின்னு தெரிஞ்சிருக்கும். Kனா அவங்க கொடுத்திருக்கிற ஸ்கேலார் குவான்டிட்டி, Nனா அதோட ஆர்டர், நம்ம டிட்டர்மினன்ட் ஆஃப் Aன்னு தெரியும். இப்போ இதுல வந்து K என்ன? இதுல வந்து K வந்து 2 and n வந்து 4. டிட்டர்மினன்ட் வேல்யூ ஆல்ரெடி 4 இருக்கும். சோ இது என்னவா இருக்கும்? 2 to the power 4 into டிட்டர்மினன்ட் ஆஃப் A வந்து 4. சோ என்னவா இருக்கும்? 64. ஓகேவா? சோ டிட்டர்மினன்ட் ஆஃப் 2A அப்படிங்கிறது 64. இப்ப என்ன கொடுத்திருக்காங்க? ஆர்டர் கொடுத்திருக்காங்க, டிட்டர்மினன்ட் கொடுத்திருக்காங்க அண்ட் டிட்டர்மினன்ட் ஆஃப் 2A கொடுத்திருக்காங்க. சோ இந்த ஃபார்முலாவை நீங்க ஞாபகம் வச்சிருந்தீங்கன்னா டக்குன்னு நீங்க ஆன்சர் போட்டுருங்க. ஓகேவா? ஓகே, அடுத்த क्वेश्चन பார்ப்போம். இஃப் A is a matrix 3 into 2, அதாவது A மேட்ரிக்ஸ்ங்கிறது 3 into 2, அதாவது 3 ரோ 2 காலம் இருக்கு. அண்ட் B மேட்ரிக்ஸ் வந்து x into y கொடுத்திருக்காங்க. அதோட ரோ அண்ட் காலம் கொடுக்கல. ஓகேவா? அண்ட் இஸ் ஈக்குவல் டு C வந்து 3 into 1 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சோ இது வந்து மல்டிப்ளிகேஷன் ஆஃப் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப என்ன ஆகுது அப்படின்னா இப்போ மல்டிப்ளிகேஷன் ஆஃப் மேட்ரிக்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு செட் ஆஃப் கண்டிஷன்ஸ் இருக்கு. அதாவது நம்பர் ஆஃப் காலம்ஸ், அதாவது இப்போ நம்ம 2 மேட்ரிக்ஸ் மல்டிப்ளை பண்றோம் அப்படின்னா இதோட ரோவும் இதோட காலமும் இதுதான் இங்க வரும். சோ A ஓட ரோ 3, B ஓட காலம் 1,
அதனால நம்மளோட ரிசல்டன்ட் மேட்ரிக்ஸ் 3 into 1 இருக்கு. அப்போ y வேல்யூ என்ன? y வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 1. அதே மாதிரி இன்னொரு கண்டிஷன் என்னன்னா ஏவோட காலமும் பியோட ரோவும் சேமா இருக்கணும். அப்பதான் வந்து ஒரு மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷனே நம்மளால பண்ண முடியும். ஸோ அப்ப என்ன ஆகுது? எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2 அப்படின்னு வருது. ஸோ அப்ப எந்த ஆப்ஷன்? செகண்ட் ஆப்ஷன். என்னன்னா இப்ப நம்ம என்ன பார்த்திருக்கோம் அப்படின்னா மேட்ரிக்ஸ் மல்டிப்ளை பண்றதுக்கு ஏ மேட்ரிக்ஸ், அதாவது ஃபர்ஸ்ட்ல இருக்கிற மேட்ரிக்ஸோட காலம் வேல்யூவும் செகண்ட் மேட்ரிக்ஸ்ல இருக்கிற ரோ வேல்யூவும் சேமா இருக்கணும். சோ இப்ப எங்க இருக்கு? இதுல வந்து காலமோட வேல்யூ 2, பில வந்து எக்ஸோட வேல்யூ 2. அதனால நம்ம எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2 போட்டிருக்கோம். அதே மாதிரி சியோட ரிசல்டன்ட் மேட்ரிக்ஸ் வந்து 3 into 1. அப்போ y நம்ம ரிசல்டன்ட் மேட்ரிக்ஸ் வந்து இதோட ரோவும் இதோட காலமும் தான் ரிசல்டன்ட் மேட்ரிக்ஸ் நம்ம சொல்லுவோம். அப்போ 3, 1 இருக்கப்போ y இஸ் ஈக்குவல் டு 1. அப்போ நீங்க செகண்ட் ஆப்ஷனை டிக் பண்ணுவீங்க. ஓகேவா? ஸோ இது வந்து மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன்ல இருந்து வந்து ஒரு சிம்பிள் சம். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து ஃபோர்த் சம். If f of x is equal to x square plus bx plus 1 என்ற சார்பு 1, 2 என்ற இடைவெளியில் அதிகாரத்தில் b இன் குறைந்தபட்ச மதிப்பு பின்வருமாறு. சோ இப்போ ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துட்டாங்க. f of x is equal to x square plus bx plus 1 அப்படின்னுட்டு. அதே மாதிரி அதோட இன்டர்வல்ஸ் கொடுத்துருக்காங்க. என்ன சொல்லிருக்காங்கன்னா அந்த இன்டர்வல்ஸ்ல அது இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ பியோட குறைந்தபட்ச மதிப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்ப நம்ம என்ன பண்ணணும்? இது வந்து கண்டினியூஸ் ஃபங்க்ஷன், டிஸ்கண்டினியூஸ் ஃபங்க்ஷன், அந்த ஃபங்க்ஷன் இதுல வருது. அப்ப என்ன ஆகுது? எஃப் ஆஃப் எக்ஸ் நம்மளுக்கு என்னன்னு தெரியும். அப்ப என்ன பண்ணணும்? எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கணும். எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ்னா டெரிவேட்டிவ் ஆஃப் தட் ஃபங்க்ஷன். அப்ப டெரிவேட்டிவ்னா 2x plus b. கரெக்டா? சோ 2x plus b தான் இதோட டெரிவேட்டிவ் ஃபங்க்ஷன். இப்போ இதுல என்ன பண்ணணும்னா ஃபங்க்ஷன்ல வந்து இட் இஸ் இன்க்ரீசிங் இந்த இன்டர்வல் அப்படின்னு இருக்கிறப்போ எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் கிரேட்டர் தான் 0வா தான் இருக்கணும். இப்போ என்ன கொடுத்துருக்காங்க? எஃப் ஆஃப் எக்ஸ் வேல்யூ கொடுத்துருக்காங்க. சோ இந்த எக்ஸுக்கு பதிலா நம்ம வந்து 1 சப்ஸ்டிடியூட் பண்ண போறோம். சோ 2 plus b equal to 0. ஓகேவா? அதே மாதிரி இப்போ if x is equal to 2 அப்படின்னா 4 plus b equal to 0. ஸோ உங்களோட லீஸ்ட் வேல்யூ ஆஃப் b என்ன வரும்? -4. ஸோ -4ல தான் வந்து இந்த இன்டர்வெல்ல 0 அப்படின்னு வருது. ஓகேவா? -2 வருது, பட் -4 விட லீஸ்ட் வந்து -4. அதனால நம்ம அதை எடுத்து. ஓகேவா? ஸோ சரியான ஆப்ஷன் ஆப்ஷன் 4. ஃபோர்த் சம் பார்க்குறோம் திருப்பி. ஃபோர்த் சம் பார்க்குறோம். இதுல வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் பிஎக்ஸ் பிளஸ் 1 இருக்கு. இந்த இன்டர்வல் 1 into 2 இடைவெளியில், அதாவது எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து இந்த இது வந்து 1, 2 என்ற இடைவெளியில் அதிகரித்தால் b இன் குறைந்தபட்ச மதிப்பு பின்வருமாறு. சோ இந்த ஃபங்க்ஷன் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த இன்டர்வல்ல இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. சோ அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா இது டெரிவேட்டிவ் ஆர் ஃபங்க்ஷன் வேல்யூ. அப்ப நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ். இம்மீடியட்டா உங்களுக்கு என்ன போகணும்? ஓகே, எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு தோணும். எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் அப்படின்னா 2x plus b. ஓகேவா? இப்ப என்ன சொல்லிருக்காங்கன்னா 1, 2ல வந்து இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா உங்களோட லீஸ்ட் வேல்யூ ஆஃப் b கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸ் 1 இருந்துச்சுன்னா 2
2 plus b equal to 0. So b minus b is equal to minus 2. அதே மாதிரி if x is equal to 2 அப்படின்னா 4 plus b equal to 0. அப்ப b is equal to minus 4. இப்போ b யோட குறைந்தபட்ச மதிப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ இதுல வந்து இன்டர்வெல்ல வந்து 1,2 அப்படின்னு இருக்கு ஓபன் இன்டர்வெல். அப்போ உங்களோட லீஸ்ட் வேல்யூ -2. ஏன்னா -4ங்கிறது அந்த இன்டர்வெல்குள்ளரே வராது. சோ 4th ஒன்கான ஆப்ஷன் -2. ஓகே. அடுத்த கேள்விக்கு போலாம். 5வது கேள்வி. 2 பகடை, பகடைனா நம்ம என்ன சொல்லுவோம்? டைஸ். சோ 2 பகடை ஒரே நேரத்தில் வீசப்படுகின்றன. நம்ம இது வந்து நம்ம ப்ராபபிலிட்டி சம்ல பார்த்துப்போம். சோ 2 டைஸ்மே ஒரே நேரத்தில் வீசப்படுகின்றன அப்படின்னா எக்ஸ் என்பது 4 எண்ணிக்கையை குறிக்கிறது என்றால் எக்ஸின் எதிர்பார்ப்பு என்னவாக இருக்கும்? எக்ஸ் என்பது 4 எண்ணிக்கையை குறிக்கிறது. இப்போ 2 டைஸ் யூஸ் பண்றோம் அப்படின்னா 4 எத்தனை வாட்டி வரலாம்? 4ங்கிறது 6 வாட்டில ஒரு வாட்டி வரும். அதே மாதிரி 2வது டைலயுமே 4ங்கிறது 6ல ஒரு வாட்டி வரும். ஓகே. சோ இப்ப என்ன கேக்குறாங்க அப்படின்னா எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ். எக்ஸ்னா என்ன? 4 எண்ணிக்கை. அப்போ 2 சான்சஸ் இருக்கு. ஒண்ணு வந்து எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் x1 அண்ட் எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் x2 அப்படின்றது மாதிரி. எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் x1 அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைஸ்ல எத்தனை வாட்டி அந்த 4 வரும் அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப என்னவாகும்? 6 வாட்டில ஒரு வாட்டி 4 வரும். அதே மாதிரி இது வந்து எக்ஸ்பெக்டட் அவுட்கம் அப்படின்னு கேக்குறாங்க. செகண்ட் டைஸ்லயுமே அதாவது செகண்ட் பகடையிலுமே நம்ம தூக்கி போட்டா 6 வாட்டில ஒரு வாட்டி 4 வரும். சோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 2/6 which is equal to 1/3. So இங்க ஆப்ஷன்ஸ்ல என்ன இருக்கு? 1/3. செகண்ட் ஆப்ஷன் தான் நம்ம சால்வ் பண்றோம். நம்ம அடுத்த 6th கொஸ்டினுக்கு போறோம். f of x is equal to 2x cube minus 9x square plus 12x minus 5 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. and x belongs to 0,3 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சோ இது ஒரு செயல்பாடு. செயல்பாடுனா இது ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்திருக்காங்க. இப்போ இதுல வந்து இங்க ஒரு லிஸ்ட் கொடுத்திருக்காங்க, இங்க ஒரு லிஸ்ட் கொடுத்திருக்காங்க. பட்டியல் நம்பர் 1 அப்படின்றதுல என்ன இருக்கு அப்படின்னா முழுமையான அதிகபட்ச மதிப்பு, அதாவது அப்சல்யூட் மேக்ஸிமம் வேல்யூ அப்படின்னு கேட்டிருக்காங்க. அடுத்த ஆப்ஷன் வந்து முழுமையான குறைந்தபட்ச மதிப்பு, அதாவது அப்சல்யூட் மினிமம் வேல்யூ. அதிகபட்ச புள்ளி, பாயிண்ட் ஆஃப் மேக்ஸிமா, மினிமாவின் புள்ளி அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ அதுக்கு சில வேல்யூஸ் இருக்கு. இப்ப நம்ம அதுதான் நம்ம மேட்ச் பண்ண போறோம். இப்ப ஃபங்க்ஷன் அப்படின்னு கொடுத்திருக்காங்கன்னா நம்மளுக்கு பாயிண்ட் ஆஃப் மேக்ஸிமா கண்டுபிடிக்கிறதுக்கு f dash of x கண்டுபிடிக்கணும். f dash of xனா என்ன? இந்த ஃபங்க்ஷனை டிஃபரன்ஷியேட் பண்ணணும். சோ 6x square minus 19x plus 12. இதுதான் வந்து இந்த ஃபங்க்ஷனை டிஃபரன்ஷியேட் பண்ணா வர வேல்யூ. ஓகேவா? இப்போ இது 0 அப்படின்னு கொடுத்தா நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னா 6x square minus 18x plus 12 equal to 0. இதை நீங்க சிம்பிளிஃபை பண்ணி ஃபேக்டரைஸ் பண்ணீங்க அப்படின்னா x minus 2 into x minus 1 அப்படின்னு. சோ அப்ப இந்த இடத்துல x என்ன ஆகுது? is equal to 1,2 அப்படின்னு இருக்கு. ஓகே. சோ நம்மளுக்கு இப்ப அந்த 1,2ங்கிறது lies between 0 and 3. அவங்க ஒரு ரீஜன் கொடுத்திருக்காங்க. சோ இந்த பாயிண்ட்ஸும் அதுக்குள்ள இதுவாகுது. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு
பாயிண்ட் ஆஃப் மேக்ஸிமம் கண்டுபிடிக்கணும். பாயிண்ட் ஆஃப் மேக்ஸிமா எப்படி கண்டுபிடிக்கணும்? அதுக்கு நமக்கு எஃப் டபுள் டேஷ் எக்ஸ் வேணும். ஓகேவா? சோ எஃப் டபுள் டேஷ் எக்ஸ் என்னன்னு போடணும் அப்படின்னா, இது இந்த எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ நம்ம திருப்பி டிஃபரன்ஷியேட் பண்ண போறோம். சோ 12x மைனஸ் 18 அப்படின்னு. ஓகேவா? சோ இப்ப நம்மள்ட்ட 0 1 2 3 அப்படின்னு 4 இருக்கு. ஆனா நம்மளுக்கு பாயிண்ட் ஆஃப் மேக்ஸிமா தான் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறோம். பாயிண்ட் ஆஃப் மேக்ஸிமா அப்படின்னு இருக்கிறப்போ நம்ம எக்ஸுக்கு பதிலா 1 and 2 சப்ஸ்டியூட் பண்ண போறோம். 1 2 0 3 சப்ஸ்டியூட் பண்ண போறோம். சோ f டபுள் டேஷ் ஆஃப் 0 என்ன வரும்? மைனஸ் 18. f டபுள் டேஷ் ஆஃப் 1 அப்படின்னா minus 6. f double dash of 2 என்ன வரும்? 6. f double dash of 3 என்ன வரும்? 18. So இப்ப நம்மளுக்கு பாயிண்ட் ஆஃப் மேக்ஸிமா அண்ட் பாயிண்ட் ஆஃப் மினிமா வேணும். பாயிண்ட் ஆஃப் மேக்ஸிமானா என்னன்னா எஃப் டபுள் டேஷ் வந்து லெஸ் தேன் ஜீரோவா இருக்கணும். அதாவது எஃப் டபுள் டேஷ் வந்து லெஸ் தேன் ஜீரோவா இருக்கணும். அதுதான் வந்து உங்களோட பாயிண்ட் ஆஃப் மேக்ஸிமா. அப்ப பாயிண்ட் ஆஃப் மேக்ஸிமா அதாவது சிக்கு அதிகபட்ச புள்ளி வந்து நம்ம ஜீரோல தான் வந்திருக்கு. சோ சி வந்து 2. ஓகேவா? நெக்ஸ்ட் பாயிண்ட் ஆஃப் மினிமா. பாயிண்ட் ஆஃப் மினிமாங்கிறது எஃப் டபுள் டேஷ் ஷுட் பி கிரேட்டர் தேன் 0. இப்ப மினிமாக்கு வந்து எது அதிகபட்சமா இருக்கு? 2 இருக்கு இல்லையா? சோ நம்ம அந்த அதிகபட்ச வேல்யூ தான் எடுத்துக்கிறோம். சோ 3. அதனால மினிமாவின் புள்ளி வந்து 3. ஓகேவா? சோ இது ரெண்டு நம்ம போட்டுட்டோம். சி வந்து 2, டிக்கு வந்து 1. இப்ப நம்மளுக்கு என்ன தேவை? முழுமையான அதிகபட்ச ஃபங்க்ஷன் அதாவது மதிப்பு, முழுமையான குறைந்தபட்ச மதிப்பு. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த f of xக்கு பதிலா 0 1 2 3 சப்ஸ்டியூட் பண்ணி எது நம்மளுக்கு அதிகமா வருது, எது நம்மளுக்கு கம்மியா தருது அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஓகேவா? சோ இப்போ f of 0 அப்படின்னு நம்ம போட போறோம். f of 0 என்ன ஆகுது? இங்கே 0, இங்கேயும் 0, இங்கேயும் 0. சோ -5 மாறிடும். அடுத்து f of 1. f of 1 னா என்ன? f of 1 போட்டு பாத்தீங்கன்னா 2 minus 9 plus 12 minus 5. So 0 ஆயிடும். அண்ட் அதாவது இந்த எக்ஸுக்கு பதிலா 1 போட்டு பார்க்கணும். ஓகேவா? f of 2 அப்படின்னா எக்ஸுக்கு பதிலா 2 அப்படின்னா 2 cube into 2 minus 9 into 2 squared plus 12 into 2 minus 5. அப்படின்னு இருக்கிறப்போ -1 அப்படின்னு வேல்யூ வரும். அண்ட் f of 3 போட்டு பார்த்தோம் அப்படின்னா உங்களோட வேல்யூ 4. சோ அதிகபட்ச மதிப்பு அப்படின்னா ஹையஸ்ட் வேல்யூ ஆஃப் ஃபங்க்ஷன் அப்படின்னா எதுல வருது? 3ல வருது. அண்ட் எவ்வளவு வேல்யூ வருது? 4. சோ ஏக்கு வந்து 4. அதே மாதிரி முழுமையான குறைந்தபட்ச மதிப்பு இதுல எது ரொம்ப லீஸ்டா இருக்கு? -5 லீஸ்டா இருக்கு. அதுதான் உங்களோட லீஸ்ட் வேல்யூ. சோ உங்களோட பிக்கு வந்து சி. அப்ப என்ன ஆகுது? ஏக்கு வந்து 4, பிக்கு வந்து 3, சிக்கு வந்து 2, டிக்கு வந்து 1. சோ தேர்ட் ஆப்ஷன். ஓகேவா? சோ இதுதான் பண்ணணும். என்ன கொஞ்சம் அடிஷனல் ஸ்டெப்ஸ் இருக்கு. பட் உங்களுக்கு அது தெரிஞ்சிருச்சு அப்படின்னா டக்கு டக்கு நீங்க போட்டுடலாம். ஓகேவா? அடுத்த சம்முக்கு போலாம்.
அடுத்த சம்ல என்ன அப்படின்னா an objective function z is equal to ax plus by அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அதாவது ஒரு புறநிலை சார்பு, அதாவது ஆப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் z is equal to ax plus by அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அத வந்து 8,2 மற்றும் 4.6 புள்ளிகளில் அதிகபட்சமாகவும் அந்த a and b வேல்யூ வந்து மோர் than 0 அப்படின்னு இருக்கு. அண்ட் அவங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னா ab வேல்யூ 25 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. கொடுத்திருக்காங்க. சோ செயல்பாட்டின் அதிகபட்ச மதிப்பு இதற்கு சமமாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஜெட்னு ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துட்டாங்க. இந்த 2 பாயிண்ட்ஸ்ல வந்து அது மேக்சிமமா இருக்கு அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அண்ட் ஏயும் பியும் நெகட்டிவ் இல்ல, மோர் தேன் 0 தான் இருக்கு. ஏபி வந்து 25 அப்படின்னு இருக்கு. சோ மேக்சிமம் வேல்யூ ஆஃப் ஜெட், அந்த ஜெட்ங்கிற ஃபங்க்ஷனோட மேக்சிமம் வேல்யூ அப்படின்றது கேட்டிருக்காங்க. சோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம், நம்மளுக்கு எக்ஸ் தெரியும், xy ஒரு கோஆர்டினேட்டோடது தெரியும், அடுத்து xy இன்னொருது தெரியும். சோ இந்த xyக்கு பதிலா நம்ம இந்த கொடுத்திருக்கிற ஃபர்ஸ்ட் சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். சோ 8,2ல z ஓட வேல்யூ என்னவா இருக்கும், 8a பிளஸ் 2b அப்படின்னு இருக்கும். z2 நான் z1 z2 போட்டுக்கிறேன், கன்ஃபியூஷன் வரக்கூடாதுங்கிறதுக்காக. சோ செகண்ட் புள்ளி என்ன, 4a minus 4a plus 6b. ஓகேவா? சோ இதுதான் வந்து நம்ம எடுத்திருக்கிற கொஸ்டின், அதாவது கிடைச்சிருக்கிற சம். சரியா? சோ ஃபர்ஸ்ட் இது வச்சு நம்ம a and b வேல்யூஸ் கண்டுபிடிக்கலாமா? ஃபர்ஸ்ட் இதை எலிமினேட் பண்ணி பார்த்து அந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னா a வந்து 5 வரும், b வந்து 5 வரும். ஓகேவா? சோ a is equal to b is equal to 5 அப்படின்னு வரும். சோ இப்போ நம்மளுக்கு என்ன தெரியும், இந்த 2 பாயிண்ட்ஸ்லயே மேக்ஸிமமா இருக்குன்னு தெரியும். அண்ட் a and b வேல்யூ இப்பதான் நம்ம கண்டுபிடிச்சோம். சோ இப்ப என்ன, ஏதாவது ஒரு புள்ளி பாயிண்ட் வச்சு நீங்க யோசிச்சு பாருங்க. 8 into 5 plus 2 into 5. சோ என்ன வரும், 40 plus 10 50. நீங்க இதுல போட்டு பார்த்தாலும் 50 தான் வரும். 4 into 5 20, 20 plus 30 50. சோ உங்களோட z ஓட மேக்ஸிமம் வேல்யூ 50 அப்படின்னு இருக்கு. ஓகேவா? சோ கரெக்டான ஆப்ஷன் நம்பர் 2 அதுதான் நீங்க இப்போ டிக் பண்ண போறீங்க. ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். x plus 2y is equal to 12, x is equal to 2, x is equal to 6 மற்றும் x அச்சு கோடுகளால் சூழப்பட்ட பகுதியின் பரப்பளவு பின்வருகும் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சோ இப்ப என்ன கொடுத்திருக்காங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்திருக்காங்க, அதோட லிமிட்ஸ் கொடுத்திருக்காங்க. அதாவது இதுதான் வந்து அந்த x plus 2y இருக்கிற லைன். அதுல என்ன சொல்லியிருக்காங்க, x2க்கும் x6க்கும் உள்ள பவுண்டரி லைனோட ஏரியாவை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சோ இது என்னது, ஒரு நார்மல் டெஃபினட் இன்டகிரல் மாதிரிதான். ஓகேவா? சோ நம்மளுக்கு ஃபங்க்ஷன் இருக்கு, லிமிட்ஸ் இருக்கு. இப்ப என்ன ஆகுது, லிமிட் 2 to 6, நம்ம இன்டகிரலுக்கு இந்த சிம்பிள் தான் போடுவோம். சோ லிமிட் 2 to 6 x plus 2y equal to 12. ஓகேவா? சோ இப்ப என்ன ஆக்சுவலி என்ன இருக்கு, சாரி -12 போட்டுக்கலாம், இந்த சைட் கொண்டு வந்துட்டா. அதாவது ஒரே நிமிஷம். சோ நம்ம இன்டகிரல் ஆஃப் இந்த வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். சோ தட் y-க்கு என்ன வேல்யூ, அந்த ஹோல் ஏரியாக்கு என்ன வேல்யூ அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். சோ
இதுல வந்து y என்னவா இருக்கும்? y is equal to 12 minus x by 2. So அதுதான் நம்ம integrate பண்ண போறோம் with respect to x. So 2, 6. Upper limit 6, lower limit 2. So 12 minus x by 2 into dx. ஓகேவா? ஸோ இதை வந்து நம்ம நார்மலா ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். இன்டெகிரல் ஆஃப் 2 to 6. இங்க வந்து 12 வந்து 12 by 2 6 dx minus 1 by 2 இன்டெகிரல் ஆஃப் x dx. ஒண்ணுமே இல்ல, நான் இப்படி ஒரு ஸ்ப்ளிட் பண்ணிருக்கேன், இப்படி ஒரு ஸ்ப்ளிட் பண்ணிருக்கேன். ஸோ இந்த கான்ஸ்டன்ட் வெளில வந்துரும். 6 into வெறும் dx இன்டகிரேட் பண்ணா என்ன ஆகும்? டெரிவேட்டிவ் வந்து x. அதே மாதிரி இங்க வந்து இன்டகிரல் ஆஃப் x dx என்ன வரும்? x ஸ்கொயர் பை 2. ஓகேவா? சோ இந்த லிமிட் 2 to 6. நீங்க லிமிட் அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு என்ன வேல்யூ வரும்? 6 minus 2 4. 4 into 6 24 minus 36 minus 4 32. 32 divided by 32 by 4 8. So 24 minus 8 என்னவா இருக்கும்? 16. So இது simple integration. So option 4 16 சதுர அலகுகள், அதாவது 16 மீட்டர் ஸ்கொயர். அந்த நம்ம லைன் போட்டோம் இல்லையா, அதோட ஏரியா வந்து 16 மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு சொல்றாங்க. சோ அதுதான் நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. சோ 8th கொஸ்டினோட ஆன்சர் இதுதான். கொஸ்டின் பார்த்துட்டு என்னடா இப்படிலாம் கேட்டிருக்காங்களே அப்படின்லாம் இல்ல. இது சிம்பிள் டெஃபினட் இன்டெகிரல் தான். லிமிட் போட்டுட்டு உங்களுக்கு y is equal to அப்படின்னு ஃபங்க்ஷன் எழுத தெரிஞ்சா நீங்க பாட்டுக்கு இன்டெகிரல் பண்ணிட்டு சப்ஸ்டியூட் பண்ணிட்டு போயிடலாம். ஓகேவா? அடுத்தது, ஒரு டை 3 முறை உருட்டப்படுகிறது. அதாவது ஒரு டைஸ், அதாவது நம்ம நார்மல் பகடை அப்படின்னு சொல்லிக்கலாம், பகடைக்காய் அப்படின்னு சொல்லிக்கலாம். அது வந்து 3 வாட்டி உருட்டப்படுகிறது. சோ ஃபர்ஸ்ட் வந்து முதல் மற்றும் 2வது பகடை எரிதலில் அதுல வந்து 4 விட அதிகமான எண்ணெயும், தேர்டு பகடையில் 4ஐ விட குறைவான எண்ணெயும் பெறுவதற்கான நிகழ்வு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஒரு டை த்ரோ பண்றாங்க, இன்னொரு டை த்ரோ பண்றாங்க, இன்னொரு டை த்ரோ பண்றாங்க. ஓகேவா? அதுல என்ன, அதாவது பகடை எறிறாங்க. அப்போ என்ன கேக்குறாங்க அப்படின்னா, முதல் மற்றும் 2வதுல வந்து 4 விட அதிகமான நம்பர் வர்ற மாதிரியும், 3வதுல வந்து 4 விட குறைவாக இருக்கிற மாதிரியும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? சோ ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் நம்பர் 4 இந்த மாதிரி சான்ஸ் கொடுத்துடுறாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் இதுல 4க்கு மேல என்னென்ன இருக்கு? 5 6. அதாவது நம்ம ஒரு பகடையை உருட்டுனா 1 2 3 4 5 6. ஓகேவா? 4 விட ஜாஸ்தியா இருக்கிறது அந்த 2 நம்பர் தான். சோ 2/6. ஓகேவா? இன்டூ அதே தானே இங்கேயும் வரும், 4 விட 2 இருக்கு. கரெக்டா? இன்டூ 4 விட கம்மியா இருக்கிறது, அதாவது 1 2 3. 3 கம்மியா இருக்கு. கரெக்டா? சோ 1 2 3 வரலாம். இதுல வந்து அவங்க 4 சேர்க்கல. சோ 3/6 போட்டுக்கலாமா? இப்ப வந்து இத கேன்சல் பண்ணோம் அப்படின்னா, பண்ணோம் அப்படின்னா 1/18 அப்படின்னு வரும். சோ 1/18th ப்ராபபிலிட்டி தான் இந்த மாதிரி வரும். நம்ம இது வந்து நம்ம ஒவ்வொரு வாட்டி தூக்கி போட்டு பார்க்க முடியாது இல்லையா? சோ உங்களோட ப்ராபபிலிட்டி எப்படி வரும் அப்படிங்கிறதுக்கு வந்து 1/18 ஆன்சர். எப்போதுமே பேப்பரை சால்வ் பண்ணும் போது பதட்டப்படாதீங்க.
என்ன கேட்டிருக்காங்க, எங்க கீவேர்ட்ஸ் இருக்கு அப்படிங்கறத பாருங்க. அடுத்த கேள்வி, சாத்தியமான பிரதயந்தி சாத்தியமான பிரதாயந்தத்தின் மூலையில் உள்ள புள்ளிகள் தீர்மானிக்கப்படுகின்றன. அதாவது எக்ஸ் பிளஸ் ஒய் லெஸ் than or equal to 8, 2x plus y greater than or equal to 8, x greater than 0, y greater than 0. அவை A 0.8, B 4.0 மற்றும் C 8.0 ஆகும். புறநிலை செயல்பாடு z is equal to ax plus by கோடு பிரிவு AB யில் அதன் அதிகபட்ச மதிப்பை கொண்டிருந்தால் A மற்றும் B க்கு இடையிலான தொடர்பு அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஒரு ரீஜியன் இருக்கு, இதுதான் அந்த ரீஜியன் அப்படின்னு இருக்காங்கன்னா அதாவது ஒரு ரீஜியன் வந்து ரெண்டு இதுவால ஃபார்ம் ஆகுது. ஓகேவா, இதுதான் அந்த ரீஜன் வச்சுக்கோங்க. இதோட ஃபர்ஸ்ட் இதுதான் வந்து அந்த ரீஜன். இதுல ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்ன கொடுத்திருக்காங்கன்னா எக்ஸ் பிளஸ் ஒய் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 8. இன்னொரு ஈக்குவேஷன் என்ன கொடுத்திருக்காங்கன்னா 2x பிளஸ் ஒய் 2x பிளஸ் ஒய் கிரேட்டர் தேன் ஈக்குவல் டு 8 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு கார்னர், அதாவது கார்னர் பாயிண்ட்ஸ் ஆஃப் த feasible region. இதுவும் இதுவும் ஓகேவா. இஃப் த அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன், அதாவது a z is equal to ax plus byங்கிறது இந்த லைன் செக்மெண்ட்ல அதிகமான வேல்யூ இருக்கு அப்படின்னா a and b யோட ரிலேஷன் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா, இப்ப நம்ம அதுக்கு என்ன பண்ணணும், ரெண்டு ஈக்குவேஷன் இருக்கு, 3 பாயிண்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. ஓகேவா, சோ எப்போதுமே ஒரு ஈக்குவேஷனோட, இப்போ ஏதாவது ஒரு ஈக்குவேஷன் இருக்கு அப்படின்னா அதோட ஸ்லோப்ன்றத ஒண்ணு நம்ம கண்டுபிடிப்போம். கரெக்டா, ஸ்லோப். ஓகே, சோ இப்போ வந்து இங்க ரெண்டு புள்ளி இருக்கு, அதாவது அதாவது ரெண்டு ஈக்குவேஷன்ஸ் இருக்கு. எக்ஸ் பிளஸ் ஒய் லெஸ் than or equal to 8, 2x plus y greater than or equal to 8. அப்போ அதே மாதிரி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த ஏபின்ற லைன் இருக்கு இல்லையா, ஏ அண்ட் பி, அந்த லைன் செக்மெண்டோட அந்த லைன் செக்மெண்ட்ல இருக்கிற அந்த Z வேல்யூ வந்து மேக்சிமம் பாயிண்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ இப்ப ஏபிங்கிறப்போ ஏயோட பாயிண்ட் என்ன 0,8, பியோட பாயிண்ட் என்ன 4,0. அப்ப ஆக்சுவலா லைன் இப்படியே இருக்கக்கூடாது, தப்பு. அதாவது இதுதான் லைன், இது வந்து 0,8, இது வந்து 4,0. சோ இதோட ஸ்லோப் என்னவா இருக்கும், ஸ்லோப்புங்கிறது வந்து y2 minus y1 by x2 minus x1. சோ y2 minus y1 by x2 minus x1. அப்ப வந்து 8 by minus 4 which is equal to minus 2. இந்த லைனோட ஸ்லோப் ஏபிங்கிறது நம்ம -2 ஸ்லோப்புங்கிறத கண்டுபிடிக்கிறோம். இப்போ இந்த ஈக்குவேஷன்ல பாருங்க, z is equal to ax plus by. So ax plus by. இப்போ இது மேக்சிமமா இருக்கும் அப்படின்னா இதோட ஸ்லோப்பும் அதோட ஸ்லோப்பும் சேமா தான் இருக்கணும், அதாவது சேம் ரேஷியோல இருக்கணும்.
சோ a by b is equal to -2 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அப்போ வந்து என்னவா இருக்கும்? a is equal to 2b. இங்க வந்து இங்க ஸ்லோப்போட வேல்யூ என்னவா இருக்கு? ஏபினா லைன் செக்மெண்டோட ஸ்லோப் வேல்யூ என்ன? y2 minus y1 by x2 minus x1. x2 minus x1. வா சோ ஸ்லோப் வேல்யூ 2 அப்படின்னு இருக்கிறப்போ இந்த ஸ்லோப்பும் அந்த லைன் செக்மெண்டோட ஸ்லோப்பும் சேமா தான் இருக்கும். ஐ மீன் ரேஷியோ சேமா தான் இருக்கும். சோ a by b is equal to 2 னா a is equal to 2b. ஓகேவா? நெக்ஸ்ட் அடுத்த கேள்வி t is equal to e power 2x மற்றும் y equal to log e power t square என்றால் d square y by dx square என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ t ன்னு ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துட்டாங்க. y is equal to log t ன்னு ஒண்ணு கொடுத்துட்டாங்க. அப்ப என்ன கேக்குறாங்கன்னா செகண்ட் டெரிவேட்டிவ் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. இந்த ஃபங்க்ஷனோட செகண்ட் டெரிவேட்டிவ். ஃபர்ஸ்ட் இன்டகிரேஷன் தான், அதாவது நம்ம டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்கணும், செகண்ட் டெரிவேட்டிவ் இந்த ஃபங்க்ஷனுக்கு. அப்ப என்ன ஆகுது அப்படின்னா ஃபர்ஸ்ட் t வந்து e பவர் 2x, அப்ப இந்த t வந்து இதுல சப்ஸ்டியூட் பண்ணணும், அதாவது மாத்தணும். y is equal to log e பவர் 2x whole square. அப்போ y is equal to log e power 4x. அப்படிதானே நம்ம எழுத முடியும். 2x e power 2x into e power 2x நம்ம எப்படின்னு எழுதுவோம்? e power 4x. அப்ப log e power 4x வந்து log anti-log cancel ஆகி y is equal to 4x. இப்போ உங்களுக்கு ஒரு சிம்பிள் y term வந்துருச்சா இல்லையா? So dy by dx is equal to 4. அப்ப d square y by dx square அப்படின்னா கான்ஸ்டன்ட் நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ண என்ன ஆகும்? 0. சோ அதோட ஆன்சர் 0. ஓகே, சோ இதுதான் வந்து உங்களோட 11th சம். அடுத்தது 13th sum. The value of 0 to 1 a minus bx square by ax square plus dx square அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ என்ன நம்மளுக்கு தெரியும்? நம்மளுக்கு க்ளோஸ் டெரிவேட்டிவ் தெரியும். இது வந்து நம்ம பார்ஷியல் ஃபிராக்ஷன்ல போட வேண்டிய சம். சோ இதோட பார்ஷியல் ஃபிராக்ஷன் போட்டு இதோட ஆன்டி டெரிவேட்டிவ் எடுத்து பாத்தீங்கன்னா x by a plus bx ஸ்கொயர் அப்படின்னு இருக்கும். ஓகேவா? இந்த இன்டகிரேஷன் பண்ணி இதை எடுத்தீங்க அப்படின்னா இதோட ஆன்டி டெரிவேட்டிவ் வந்து x by a plus bx ஸ்கொயர். சோ இதுக்கு நம்ம 1 இது சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா 1 by
a plus b minus 0 அப்படின்னு வரும். ஸோ உங்களோட ஃபங்க்ஷன் வேல்யூ என்ன? 1 by a plus b. ஓகே. என்ன இதோட ஆன்டி டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்கிறதா கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். மற்றபடி உங்களுக்கு இன்டகிரேஷன் தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்க உடனே போட்டுடலாம். இப்போ the second order derivative of which of the following function is 5 power x. அதாவது 5 power x ஓட செகண்ட் ஆர்டர், அதாவது ஃபர்ஸ்ட் டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணி செகண்ட் டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணணும். சோ நம்மளுக்கு என்ன தெரியும்? dy by dx of a power x, sorry, d by dx of a power x அப்படின்னா என்னன்னு தெரியும்? ln of a dot a power x. ஓகேவா? சோ இது ஃபர்ஸ்ட் ஆர்டர். செகண்ட் ஆர்டர் வந்து நம்ம y ஸ்கொயர்னு போட்டுக்கலாம். செகண்ட் ஆர்டர் வந்து இதை டிஃபரன்ஷியேட் பண்ணணும். சோ இது கான்ஸ்டன்ட் ln a நான் அப்படியே வச்சுக்க போறேன். இப்போ a பவர் x திருப்பி டிஃபரன்ஷியேட் பண்ணணும்னா the ஹோல் டேர்ம் வரும். அதாவது a பவர் x into ln a அப்படின்னு வரும். ஓகேவா? சோ ஆல்ரெடி ln a இருக்கு. சோ a பவர் x ln or sorry ln or log. சோ ln a தி ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு வரும். சோ இப்போ இந்த a-க்கு பதிலா நம்ம இங்க என்ன இருக்கு? 5. சோ 5 பவர் x into ln 5 தி ஹோல் ஸ்கொயர். சோ ஆப்ஷன் 2 நீங்க கிளிக் பண்ணுவீங்க. ஓகேவா? அடுத்து 15th வந்து the degree of the differential equation 1 minus dy by dx the whole square to the power 3 by 2 is equal to k into d square y by dx square. இப்போ நம்ம என்ன பார்த்திருப்போம்னா டிகிரி அண்ட் ஆர்டர் பார்த்திருப்போம். சோ இதோட ஆர்டர் என்ன? ஆர்டர் வந்து செகண்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். பட் இதோட டிகிரி என்ன? dy by dx. நான் அந்த is equal to k into d square y by dx square to the power 2 by 3. இப்போ இதுல ஹையஸ்ட் டிகிரி அப்படிங்கிறப்போ இது நம்ம ஃபிராக்ஷன்ஸ்ல இருக்கு. சோ இந்த ஃபிராக்ஷனை நம்ம கன்சிடர் பண்ண முடியாது. அப்போ ஃபர்ஸ்ட் ஆர்டருக்கு தான் நம்ம போக போறோம். ஃபர்ஸ்ட் ஆர்டரோட ஹையஸ்ட் டிகிரி என்ன? 2. சோ ஆன்சர் 2. ஓகேவா? இதோட நம்ம செக்ஷன் ஏ முடியுது. அதாவது செக்ஷன் ஏல நம்ம எவ்வளவு பார்த்தோம்? 15 சம்ஸ் பார்த்தோம். 15 சம்ஸ்க்கு வந்து செக்ஷன் ஏ முடியுது. இப்போ இது வந்து B1, அதாவது செகண்ட் செக்ஷன் B1 மேத்தமேட்டிக்ஸ். இது வந்து மேத்தமேட்டிக்ஸ் தான் கம்பல்சரி. இதுல வந்து B1ல வந்து 35 கொஸ்டின்ஸ் இருக்கு. அதுல நீங்க வந்து 25 கொஸ்டின்ஸ் தான் அட்டென்ட் பண்ணணும். சோ உங்களுக்கு இதுல எது தெரியுதோ அதை மட்டும் நீங்க அட்டென்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? B1ங்கிறதுல. சோ இந்த B1ங்கிறதுல 35 கொஸ்டின் இருக்கு. சோ அதுல நீங்க எது வேணுமோ அதுல 15 கொஸ்டின் மட்டும் தான் நீங்க அட்டென்ட் பண்ண போறீங்க. தெரிஞ்சதை மட்டும் கன்ஃபார்மா அட்டென்ட் பண்ணுங்க. ஓகேவா? இப்போ let R be the relation over the set of straight lines in a parallel plane such that L1 is parallel to L2 and L2 is parallel to L1 and the R is
இது நம்ம ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ்ல பார்த்திருப்போம். ஸோ L1 is parallel to L2 அப்படின்னா L2 is parallel to L1 அப்படின்னா இது மூணுமே வந்து parallel to each other அப்படின்னு நம்ம சொல்றதுனால இது வந்து R வந்து ஒரு ஈக்விவேலன்ஸ் ரிலேஷனா கண்டுபிடிக்கும். ஓகேவா? அடுத்தது வந்து the probability of not getting 53 Tuesdays in a leap year. இப்போ லீப் இயர்னா என்ன? லீப் இயர்னா வந்து 366 டேஸ், அதாவது February 29 சேர்த்து 28 சேர்த்து 366 டேஸ், அதாவது every 4 years வரும் இல்லையா? அப்போ the probability of not getting 53 Tuesdays in a leap year அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது இப்போ 366 டேஸ்ல 52 வீக்ஸ் வரும். ஓகேவா? சோ 52 வீக்ஸ்ல என்ன ஆகுது? 52 டியூஸ்டேஸ் வரும். கண்டிப்பா வந்து 52 டியூஸ்டேஸ் வரும். சோ இப்ப கடைசி எவ்வளவு நாள் இருக்கு? இந்த 52 இது நார்மலா வந்து 366 டேஸ்ல வந்து 52 வீக்ஸ் பிளஸ் 2 டேஸ் எக்ஸ்ட்ரா வரும். ஓகேவா? 53 சண்டே டியூஸ்டேஸ் இந்த லீப் இயருக்கு வந்து இந்த 2 டேஸ்ல ஏதோ மண்டே டியூஸ்டே இருக்கலாம், இல்லைன்னா டியூஸ்டே வெனஸ்டே இருக்கலாம். ஸோ அப்படி இருக்கிறப்போ இதோட ப்ராபபிலிட்டி என்ன? ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் 2 டியூஸ்டேஸ், அதாவது டியூஸ்டேஸ் அப்படின்னு இருக்கிறப்போ 1, அதாவது 2 நாள் வரும். இந்த காம்பினேஷன்ல வரும். அதாவது இந்த எக்ஸ்ட்ரா 2 டேஸ்ல வந்து எதர் மண்டே டியூஸ்டே வரும் ஆர் டியூஸ்டே வெனஸ்டே வரும். ஸோ 2/7 அப்படின்னு நம்ம போட்டோம். பட் நாட் கெட்டிங் 53 டியூஸ்டேஸ் வந்து இது வந்து ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் டியூஸ்டேஸ் 53 டியூஸ்டேஸ் வந்து 2/7. நாட் கெட்டிங்கிறப்போ 1 minus 2/7. ஏன்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் A plus B ஃபெயிலியர் பிளஸ் சக்சஸ் ஈக்குவல் டு 1ங்கிறதுனால 1 minus 2/7 5/7. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் 4. ஓகேவா? Next question. The angle between two lines whose direction ratios are proportional to 1, 1 minus 2 and √3 minus 1 into √3 minus 1, comma, minus 4. So, இது வந்து angle between two lines, நம்ம vector algebra போறோம். அதுல வந்து ஆங்கிளுக்குன்னே ஒரு ஃபார்முலா இருக்கு, கரெக்டா? சோ அது என்ன ஃபார்முலா அப்படின்னா cos theta is equal to d1, அதாவது டாட் ப்ராடக்ட் போடும், d1 d2 by magnitude of d1 into magnitude of d2. ஓகேவா? ஸோ இதுல வந்து நம்ம ஃபர்ஸ்ட் டாட், அதாவது மேக்னிடியூட் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ மேக்னிடியூட் ஆஃப் d1 என்ன நம்மளுக்கு தெரியும்? மேக்னிடியூட் ஆஃப் d1 வந்து ரூட் ஆஃப் 1 ஸ்கொயர் பிளஸ் 1 ஸ்கொயர் பிளஸ் மைனஸ் 2 தி ஹோல் ஸ்கொயர். அப்போ ரூட் ஆஃப் 6 அப்படின்னு வரும். அதே மாதிரி மேக்னிடியூட் ஆஃப் d2 வந்து ரூட் ஆஃப் √3 minus 1 √3 minus 1 தி ஹோல் ஸ்கொயர் minus 4 தி ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு வரும். ஸோ √24 அப்படின்னு வரும். ஸோ மேக்னிடியூட் ஆஃப் d2 அதை நம்ம என்ன பண்ணலாம்னா 2√6 அப்படின்னு சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். இப்போ டாட் ப்ராடக்ட் கண்டுபிடிக்கணும். 1 into √3 minus 1 plus 1 into minus √3 minus 1 plus minus 2 into minus 4. இதை சிம்பிளிஃபை பண்ணா அதாவது d1 dot d2 மல்டிப்ளை பண்ணா 8 வரும். ஓகே, சாரி, d1 dot d2 மல்டிப்ளை பண்ணா 6 வரும்.
சோ உங்களுக்கு வந்து மேல டாட் ப்ராடக்ட் கிடைச்சிருச்சு, மேக்னிடியூட் ஆஃப் D1 and D2 கிடைச்சிருக்கு. சோ 6/√6 into 2√6. அப்ப என்ன ஆகும்? √6 into √6 6 cancel ஆகி cos theta is equal to 1/2 வரும். So theta is equal to cos inverse of 1/2 வர்றப்போ pi/3. So option 1. So theta is equal to pi/. ஓகேவா? So 18th sum இதுதான். அடுத்தது if a minus b dot a plus b is equal to 27 and magnitude of a is equal to 2 and magnitude of b is equal magnitude of a is equal to 2b அப்படின்னு கொடுத்திருக்காங்க. then b வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் நம்ம ப்ராடக்ட் இருக்கு இல்லையா, இந்த a மைனஸ் b டாட், இது வந்து நம்ம டாட் ப்ராடக்ட் தான் போடுறோம். டாட் ப்ராடக்ட்னு இருக்கிறப்போ a இன்டூ a பார், a பார் இன்டூ b பார், b இன்டூ a, b இன்டூ b அப்படின்னு போடுறோம். சோ ஃபைனலா என்ன ஆகும்? நான் இங்க எழுதுறேன். a இன்டூ a பிளஸ் b into a minus a dot b minus b dot b. So இதுவும் cancel ஆயிடும். So என்ன ஆகுது அப்படின்னா a square minus b square. இப்ப நமக்கு என்ன தெரியும்? a is equal to 2 into b ன்னு தெரியும். அப்ப என்ன ஆகுது அப்படின்னா 2b அப்படின்னா 4 into b square minus b square. So 3b whole square is equal to 27 அப்படின்னு கொஸ்டின்ல கொடுத்திருக்காங்க. அப்ப b square வந்து 9. அப்ப b னா என்ன வரும்? b is equal to 3. ஓகேவா? அப்ப b is equal to 3 னா a வந்து என்னவா இருக்கும்? a வந்து 6. பட் கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க? b யோட வேல்யூ தான் கேட்டிருக்காங்க. சோ b is equal to 3, ஆப்ஷன் 1 கிளிக் பண்ணுவேன். ஓகே. சோ உங்களுக்கு வெக்டார் ப்ராடக்ட், டாட் ப்ராடக்ட் தெரிஞ்சிச்சு அப்படின்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இது உடனே ஒண்ணுமே இல்லை, இந்த இதை ஸ்பிளிட் பண்ணிட்டு நீங்க அந்த வேல்யூஸை மட்டும் சப்ஸ்டியூட் பண்ணீங்க அப்படின்னா a and b வேல்யூஸ் வந்துடும். ஸோ இப்போ a கேட்டிருந்தாங்கன்னா நீங்க 6ன்னு போட்டிருக்கலாம். இப்போ நம்மளுக்கு b தான் தேவைப்படுது, ஸோ 3 போட்டுக்கலாம். ஓகேவா? அடுத்து அடுத்த சம் வந்து if a b and c are 3 singular matrices given by 1 4 3 1 4 3 2a, b வந்து 3b 5a 2 and c வந்து a plus b plus c c plus 1 a plus c c இப்படின்னு கொடுத்திருக்காங்க. வேல்யூ ஆஃப் ஏபிசி என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ 3 மேட்ரிக்ஸ் கொடுத்திருக்காங்க, 2 into 2 மேட்ரிக்ஸ். அதனால சிங்குலர் மேட்ரிக்ஸ் கொடுத்திருக்காங்க. சிங்குலர் மேட்ரிக்ஸ்னா என்ன அர்த்தம்? சிங்குலர் மேட்ரிக்ஸ் அப்படின்னா அதோட டிட்டர்மினன்ட் வேல்யூ 0 அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போ நம்ம இங்க வந்து 2 into 2 மேட்ரிக்ஸ் கொடுத்துக்கிறதுனால நம்மளுக்கு டிட்டர்மினன்ட் வேல்யூ கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி. ஸோ 2a minus 12 is, அதாவது நான் ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிறேன், a மேட்ரிக்ஸ். So 2a minus 12 is equal to 0. A is equal to 6. ஓகேவா? இப்போ B மேட்ரிக்ஸ்க்கு வந்து 6b minus 5a equal to 0. அப்போ
அப்போ 6b equal to 30. அப்போ வந்து b is equal to 5. இப்போ நான் உங்களுக்கு சால்வ் பண்றதுக்காக இந்த மாதிரி எழுதுறேன். பட் எக்ஸாம்ல இங்க ஸ்பேஸ் ஃபார் ரஃப் ஒர்க்னு இருக்குது பத்தியா? இந்த இதுக்குள்ளதான் நீங்க சால்வ் பண்ணணும். ஓகே, இது பி மேட்ரிக்ஸ்க்கு b is equal to 5ன்னு கண்டுபிடிச்சாச்சு. இப்ப சிக்கு வந்து இந்த கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டு a and b வேல்யூஸ் சப்ஸ்டியூட் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட சி வேல்யூ வந்து 6/4 அப்படின்னு வரும். ஆர் இன்னும் சிம்பிளிஃபை பண்ணணும்னா 3/2. இப்ப என்ன கேட்டிருக்காங்க? வேல்யூ ஆஃப் ஏபிசி கேட்டிருக்காங்க. ஸோ 6 into 5 into 3/2 அப்படின்னா 45. ஸோ உங்களோட ஆன்சர் வந்து தேர்ட் ஆப்ஷன் 45 அப்படின்னு இருக்கும். இப்போதைக்கு இந்த 21 சம்ஸ் வரைக்கும் நான் பார்த்திருக்கேன். அடுத்த கிளாஸ்ல பாக்கி இருக்கிறத நான் சால்வ் பண்ணுவேன்.